ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இந்த vlog பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போது வெட்னஸ்டே மார்னிங் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நிறையா ஒர்க் இருக்குதுங்க. காலையிலேயே இட்லிக்கு வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட்டணும், சமையல் பண்ணணும். ஸோ வாங்க சீக்கிரமாக போய் கடகடன்னு நம்ம ஒர்க்கை பார்ப்போம். இப்போ டைம் பார்த்தா கரெக்டாக வந்து ஒரு 7:30 கிட்ட ஆச்சு. பாப்பா அவங்களுக்கு வந்து இன்னும் 1 ஹவரில் பஸ் வந்துடும். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம சமையலெல்லாம் வந்து சீக்கிரமாக பண்ணி முடிக்கணும். வாங்க எவ்வளோ நேரம் ஆகுது, எப்படி பண்ணி முடிக்கிறோங்கிறத நம்ம கடகடன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஆஸ் யூஷுவல் எப்போவும் போல் ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க்கவே ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா காலையில் டைம் தான் பார்த்திங்கன்னா நல்லாவே குளிராக இருக்குது பாருங்கள். ஸோ வந்து ஃபஸ்ட்டு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து எந்த வேலையாக இருந்தாலும். ஸோ நான் காஃபி போட்டு குடிச்சிட்டு காஃபி பாலை சூடு பண்ணும்போதே பார்த்திங்கன்னா சைமல்டேனியஸாக வந்து அரிசியும் போட்டு விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 3/4 பதத்துக்கு நல்லாவே வந்து அரிசி ஆடி வந்துடுச்சு. அதுக்குள்ளே நான் சாப்பாடும் வச்சாச்சு. சாப்பாடும் வந்து விசில் வர்றதுக்காச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி குழம்புக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு தான் கடையலான்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். ஸோ அதுக்கு வந்து இனி ரெடி பண்ணணும். சாப்பாடு பாருங்கள் விசில் வரக்கு ஆயிடுச்சு. நம்ம அதுக்குள்ளே வந்து பருப்பு கடையிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து போட்டு வைக்க ஆரம்பிச்சிடலாம். டெய்லி வந்து என்ன குழம்பு வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷன். இப்போ பார்த்திங்கன்னா இன்னொன்று குழம்பு வச்சாலும் வந்து நமக்கு தீரவும் மாட்டேங்குது. ஏன்னா வந்து ஆஃப்டர்நூனுக்கு மட்டும்தான் நம்ம வந்து குழம்பு இது பண்ணுறது. நைட்டு கோயில் அடுத்த நாளோ யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா வந்து என்ன குழம்பு வைக்கிறது என்னன்னே தெரியல. ஸோ வந்து இந்த மாதிரி ஏதாவது செய்யும்போது பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் காலியாயிரும், சாப்பிட்டுக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பாப்பா அவங்க 2 பேருக்குமே வந்து இந்த பாசிப்பயிறு கடைஞ்சா ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் ஓகே இதுவே இன்றைக்கி பண்ணிடலான்னு இதை பண்ணியாச்சு. ஏதோ ஒரு காய் பொரியல் பண்ணி ரசம் வச்சுட்டா நமக்கு சூப்பராக இருக்கும் இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா. ஸோ பாருங்கள் இப்போ வந்து நான் இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணியும் ஊற்றிட்டேன். ரசத்துக்கும் இதிலேருந்து வந்து நம்ம தண்ணி எடுக்கணும். அதனால் வந்து ஒரு அளவாக வந்து நான் ஊற்றிக்கிட்டேன். ரசத்துக்கு தேவையான தக்காளியும் வந்து இதிலையே நான் வந்து போட்டு விட்டுட்டேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் போட்டுட்டு கருவேப்பிலை மல்லித்தலை இதையும் போட்டு விட்டாச்சு. இனி ஒரு 5-6 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை தாளித்து விட்டுட்டோன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறமா பாப்பா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதை கடைஞ்சி கொடுத்துட்டு இது கூட அப்பளம் ஏதாவது போட்டு கொடுத்துட்டா போதும், அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. நல்லாயிருக்கும். நமக்கு இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா அப்பளமும் வச்சா வந்து சூப்பராக இருக்கும். ஸோ வந்து இன்றைக்கி பாப்பா அவங்களுக்கு நான் அதை தான் கொடுத்து விட போகிறேன். ஸோ அது விசில் வரக்குள்ளே அடுத்து பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து ராகி சேமியா தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்க போகிறேன். இது ஊற வச்சு செஞ்சால் தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லாட்டி வந்து கொஞ்சம் வரன்னு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள் இப்போ வந்து தண்ணி எடுத்துகிட்டு ஒரு பாக்கெட் ஃபுல்லாக போட்டுட்டு கொஞ்சம் ஆல்ரெடி போட்டுட்டு கொஞ்சம் மீதி இருந்துச்சு, அதையும் வந்து சேர்த்து போட்டுட்டோன்னா கரெக்டாக இருக்கும். 2 பாக்கெட் போட்டாலுமே வந்து தீராது. பாப்பா அவங்களாம் பெருசாக வந்து இதை சாப்பிட மாட்டாங்க, ஏதோ கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து தேவையான அளவுக்கு போட்டுட்டேன். வேறு என்ன பண்ணவும் முடியல. டெய்லியும் வந்து இட்லி தோசை அந்த மாதிரி ஏதாவது வச்சாலும் வந்து அதையும் சரியாக சாப்பிட்றதில்ல. அதனால் இடையில ஏதாவது ஒரு நாள் வந்து இந்த சேமியா இல்லை உப்புமா ஏதாவது பண்ணி தான் ஆகணும். ஆனால் பாப்பா வந்து சர்க்கரை போட்டு கொடுத்தா கொஞ்சம் சாப்பிட்டுக்குவா. சரின்னு வந்து ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஒரு 5 நிமிஷம் வந்து ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம இதை தாளித்து விட்டுக்கலாம். இனிப்பு போட்டு சாப்பிடும்போது இது நல்லாவே இருக்கும். தாளித்து சட்னி வச்சு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள் எனக்கு வந்து ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறமா வடிச்சிட்டு இதை கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 7 நிமிஷம் வந்து ஒரு ஆவியில் வேக வச்சுக்கலாம். ஆவியில் வேக வச்சுட்டு தாளித்து விட்டுட்டோன்னா நமக்கு முடிஞ்சிடும். ஆனால் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் இது. எப்போவுமே இட்லி தோசைன்னு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஆல்ட்ரா சாப்பிட்டாலும் நல்லது தான். ஸோ வந்து இது வேகட்டும். வேகிறதுக்குள்ளே நம்ம பார்த்திங்கன்னா நம்ம தட்டில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வெங்காயம்லாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். பயிருக்கும் இந்த சேமியா செய்யறக்கும் சேர்த்தியே வந்து வெங்காயமெல்லாம் கட் பண்ணி வைக்கணும். டக்குன்னு வந்து இதை எடுத்து ஆவியில் வேக வச்சிடலாம். ஆனால் இது என்னென்னா கொஞ்சம் சூடாக சாப்பிட்றணும். ஆறிடுச்சுன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிரும், நல்லா இருக்காது. செஞ்சு அப்போவே கொஞ்சம் சூடாக சாப்பிட்டுட்டோன்னா தெரியாது. கொஞ்சம் காரமாக வந்து தேங்காய் சட்னி ஏதாவது வச்சு சாப்பிட்டோன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இப்போ பாருங்கள் நான் அதையும் வேக வச்சாச்சு. வேக வச்சுட்டு இந்த 2க்கும் தேவையான வெங்காயத்தெல்லாம் வந்து இப்போ உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், அந்த தாளிக்கிறதுக்கு தேவையானது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கணும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 8:20 கிட்டே ஆயிடுச்சு. விசிலுமே வந்துடுச்சு. பயிர் வேக வச்சுருந்தது அதையும் எடுத்து அந்த பக்கம் மாற்றி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம தாளித்து விட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் வந்து பாசிப்பயிருக்கும் சேமியா செய்யறதுக்கும் வந்து வெங்காயத்தை வந்து தனித்தனியாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ பாருங்கள் நம்ம வந்து இதை மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஆவியில் வச்சதுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து பாசிப்பயிரை வந்து அந்த பக்கமாக மாற்றி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தாளித்து விட்டுக்கலாம்.
பாருங்கள் உதிரி உதிரியாக நல்லாவே இருக்குது பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் வந்து அந்த இது போகட்டும்னு, ஆவி நல்லா பறந்துட்டு இருந்துச்சு. சரி அதனால் கொஞ்சம் நேரம் போகட்டும்னு வச்சாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு போட்டு தாளித்து விட்டுடலாம். இந்த 1 ஹவர் பார்த்திங்கன்னா அப்படியே வேலை எப்படி செய்கிறோங்கிறதும் தெரியாது, எப்படி டைம் போகுதுங்கிறதும் நமக்கு தெரியாது. ஒரு நிமிஷம் கூட ஆனால் வந்து உட்காந்தோன்னா லேட் ஆயிரும். டக்கு டக்குன்னு அந்த காஃபியை குடிச்சிட்டு செஞ்சோன்னா தான் கரெக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா. ஏன்னா மார்னிங் எழுந்திரிச்சிட்டு பெரியவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6:30க்கே வந்து கிளாஸ் இருக்குது. ஸோ அவளை வந்து கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சமையல் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனால் 1 ஹவர்க்குள்ளே வந்து மேக்ஸிமம் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ஒன்றும் வந்து பெருசாக தெரியாது. நான் ரசம் வைக்கிறது, காய் பொரியல் பண்ணுறது இது மட்டும்தான் வந்து கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்கும் ஸ்கூல் போகிறக்குள்ளே. மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து நமக்கு முடிஞ்சிரும். இப்போ மாவுமே பார்த்திங்கன்னா நான் வந்து அரிசி எடுத்துகிட்டு உளுந்தும் போட்டாச்சு. ஸோ வந்து அதுவுமே இப்போ பார்த்திங்கன்னா 9 மணிக்குள்ளே நம்ம ஆட்டி எடுத்துடலாம். ஆனால் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ நிறையா வந்து பாத்திரமும் சேர்ந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஊற வச்சது, அதுக்கப்புறம் இப்போ மாவாட்டுறதுக்கு போட்டிருந்த பாத்திரம், கிரைண்டர் இதெல்லாம் சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா பாருங்கள் சமைச்சு முடிச்சுட்டு கிச்சன் வந்து எப்படி இருக்குன்னு. இப்போ அதெல்லாமே வந்து கொஞ்சமாக க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் வந்து கொஞ்சம் டைம் ஆகும் நமக்கு. ஆனால் என்னென்னா மாவு வந்து இப்படி வேலை செய்யும்போதே ஆட்டிட்டோன்னா தெரியாது நமக்கு. இல்லாட்டி வந்து மெனக்கெட்டு அதுக்காக மறுபடியும் வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பு அந்த இடத்தெல்லாம் வந்து மறுபடியும் வந்து நம்ம தொடச்சிக்கிட்டு இருக்கணும். ஸோ அதே மாதிரி வேலை செய்யும்போதே வந்து செஞ்சிட்டோன்னா நமக்கு தெரியாது. இப்போ பாருங்கள் இந்த சேமியாவையும் போட்டு விட்டுறேன். இன்றைக்கி வந்து நான் தேங்காய் பூ வந்து போடலை. ஏன்னா இப்போ ஏற்கனவே வந்து டைமும் ஆயிடுச்சு, வேலையும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் தேங்காய் பூ போட போகிறதில்ல. இதை மட்டும் வந்து கொஞ்சமாக போட்டு சூடு பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன், அவ்வளோதான். ஏன்னா இப்போ 8:30 கிட்ட ஆக போகுது. இப்போ பாப்பா அவங்களுக்கு கொடுத்தனா தான் அவங்களுக்கு சாப்பிட்ற கரெக்டாக இருக்கும். மெதுவாக வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து இதை சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம அதில் ஊற வைக்கும் போதும் கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம். அப்புறமா வந்து வெங்காயம் வந்து தாளித்து விடும் போதும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால் வந்து இப்போ நான் உப்பு போடலை. இதில் வந்து கொஞ்சம் உப்பு அதிகமாகிடுச்சுனாலும் நல்லாவே இருக்காது, வாயிலே வைக்க முடியாது. அதனால் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஜாஸ்தியாக போட்டால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து நான் இனி உப்பு போட போகிறதில்ல. இப்போ அதை எடுத்து மாற்றி வச்சுட்டு அதே கடாயில் பார்த்திங்கன்னா நான் வந்து பாசிப்பயிறு கடையிலுக்கு வந்து தாளித்து விட போகிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து சீரகம் வந்து சேர்த்திக்குவேன். நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர். பார்த்திங்கன்னா மல்லியும் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி நான் மல்லி போடலை, சீரகம் மட்டும் கொஞ்சமாக சேர்த்திட்டு சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா அந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லித்தலை அதையும் சேர்த்து தாளித்து விட்டுடலாம். இதெல்லாம் வணங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சாம்பார் தூள் சேர்த்திக்குவேன். நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டு. பார்த்திங்கன்னா சப்புன்னு இருக்காது, நல்லாயிருக்கும். இப்போ வந்து வெங்காயம் வணங்குற அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பயிரை வந்து நம்ம தாளித்து வந்து சூடு பண்ண இதோட கலந்து விடும்போது அப்போ வந்து தேவையான அளவுக்கு அதுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வந்து அந்த கலர் மாதிரி வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். அப்போ தான் வந்து நம்ம பயிர் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி பச்சை வாசமும் அடிக்கும், ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நல்லாவே வதக்கி விட்டுடலாம். அந்த மிளகாயோட காரம் எல்லாம் அதில் இறங்குற அளவுக்கு கொஞ்சம் நல்லாவே வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் இதெல்லாம் வணங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து சாம்பார் தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். பேருக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டானா போதும், நிறையா வந்து சேர்த்த வேண்டியதில்லை. சும்மா வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் வந்து இதை சேர்த்துறது. இப்போ எப்படியுமே பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து பண்ணி முடிச்சுட்டு நம்ம கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 12 மணியாவது ஆயிரும். இப்போ பாருங்கள், இப்போ டைம் வந்து ஒரு 8:45 ஆயிடுச்சு. நான் பாப்பா உங்களுக்கு வந்து சேமியாலாம் போட்டு கொடுத்துட்டு வந்தேன், சாப்பிட்ருக்காங்க. சீக்கிரமாக ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்து டிஃபன் வந்து பேக் பண்ணி கொடுக்கணும். இப்போ வந்து இதெல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கடைஞ்சி வச்சுருந்த பயிர் கூட இதை வந்து சேர்த்தி நல்லா கலக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கெட்டியாகவே இருக்குது. ஸோ வந்து இப்போ கொஞ்சமாக வந்து கழுவி ஊற்றிக்கலாம், கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஏன்னா வந்து சூடு ஆறுனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாயிரும். ஸோ கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம், தெரியும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது அந்த அளவு பார்த்திங்கன்னா. இதுக்கு வந்து இன்றைக்கி பொரியலுக்கு வந்து நான் அவரைக்காய் பொரியல் தான் வந்து பண்ண போகிறேன். அது பாப்பா அவங்களாம் கிளம்புனதுக்கப்புறமா மெதுவாக அதை செஞ்சுக்கலாம். இப்போ உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருக்குது. ஸோ உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன்.
இப்போ வந்து அவங்கள கிளப்பி விட்டால் போதும், அதுக்கப்புறமா எந்த வேலையாக இருந்தாலும் பார்க்க வேண்டியதான். இப்போ உளுந்துமே பாருங்கள் ஆடி முடிக்க போகுது. ஸோ டிஃபன்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு தான் வந்து உளுந்தை எடுக்கணும். இப்போ வந்து சாப்பாடை வந்து ஹாட் பேக்குக்கு மாற்றி வச்சுட்டு இதுலேயே வந்து பாப்பா 2 பேருக்கும் வந்து பயிரை ஊற்றி கலந்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். இதில் கலக்கும்போது பார்த்திங்கன்னா சூடோடு மேஷ் பண்ணும்போது ஈஸியாக மேஷ் ஆகிரும், அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மதியான டைமில் பார்த்திங்கன்னா பருப்பும் இதிலே ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து டிஃபனில் பேக் பண்ணிட வேண்டியதான். ஸோ பேக் பண்ணியாச்சு பாருங்கள், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா பாப்பா 2 பேரும் ஸ்கூலுக்கு போயாச்சு. ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா நான் கிச்சன்லாம் வந்து க்ளீன் பண்ணியும் முடிச்சாச்சு. ஸோ பாருங்கள் இப்போ வந்து கிச்சன் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பாருங்கள் இப்போ பாத்திரத்தெல்லாம் வந்து பாதி பாத்திரத்தை கழுவி வெயிலில் வெளியே வச்சாச்சு. ஏன்னா வந்து பாத்திரம் வந்து கொஞ்சம் நிறையாவே இருந்தது. ஸோ அதனால் வந்து இந்த குக்கர் அந்த மாதிரி பாத்திரத்தெல்லாம் வெயிலில் வச்சுட்டேன். கேஸ் ஸ்டவ் எல்லாத்தையுமே வந்து நீட்டாக வந்து தொடச்சி விட்டாச்சு. இப்போ தான் பார்த்திங்கன்னா கிச்சன் மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ கிளம்ஸியாக இருந்துச்சு. சேமியா எல்லாம் சிந்தி கீழேலாம் ரொம்பவே ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த கிரைண்டர்கிட்ட பார்த்திங்கன்னா அதுவும் அப்படி தான் ரொம்பவே ஒரு மாதிரி அந்த மாவெல்லாம் சிந்தி ஒரு மாதிரி இருந்துச்சு. எல்லாத்தையுமே வந்து சூப்பராக வந்து தொடச்சி எடுத்துகிட்டு கிச்சனையும் வந்து கூட்டி மாப் போட்டு விட்டாச்சு. ஸோ பாருங்கள் கிச்சன் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் வந்து இதோட முடியுது. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.